ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி கத்திரிக்காய் குடம்பு மிளகாய் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருக்கிறேன். வெறும் கத்திரிக்காய் பொரியல்னால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது கூடவே ஒரு குடம்பு மிளகாய் போட்டோம்னாக்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுமாதிரி குடம்பு மிளகாய் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2 பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காயை இப்போ கட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணின கத்திரிக்காயை உடனே தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. மோரும் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கத்திரிக்காய் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு சத்தெல்லாம் குறைக்கும். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் இந்த கத்திரிக்காயை தவிர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம குடமிளகாய் கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க காம்பை நீக்கிடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்க வேணாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்புலாம் வெடிச்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்துடலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல குடமிளகாய் தான் போட்டு வதக்கணும். அப்புறம் தான் கத்திரிக்காய் சேர்க்கணும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா? தண்ணியிலேருந்து எடுத்து போட்டு வதக்குனதுக்கப்புறம் குடமிளகாய போட்டோம்னா குடமிளகாய் வதங்காது. அதனால் ஃபஸ்ட்டு குடமிளகாய போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காயை சேர்க்கணும். இப்போ கத்திரிக்காய் வந்து தண்ணி இல்லாமல் தண்ணி வடிச்சிட்டு வெறும் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது கத்திரிக்காயும் குடமிளகாயும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்பப்போ லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு சேர்த்து வதக்கி விடுங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போது ஈஸியாக வெந்துடும் நம்மளுக்கு உப்பு சேர்க்குறதுனால. பாருங்கள், உப்பு நம்ம சேர்த்ததுனால தண்ணி இப்போது நிறையாவே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தண்ணி வந்து எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியே போதும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் தான். அதனால் ஈஸியாக வெந்துடும். குடமிளகாயும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம க்ரன்ச்சியான குடமிளகா கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கும் சரி, சப்பாத்துக்கும் சரி அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.